அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 146 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 25/5/2024 சனி. பிரான்சிஸ் தனது உடல்நலக் குறைவினால் தனது அங்கியின் கீழ் ஒரு போர்வையை போர்த்தி கொண்டு சியன்னாவிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்தபோது ஒரு ஏழை மனிதனை சந்திக்க நேர்ந்தது. அந்த மனிதனின் துயரை அவருடைய கனிவான கண் கவனித்தது. அவர் தன் சகோதரரிடம், இந்த ஏழை மனிதனுக்கு அவருடைய போர்வையை நாம் திருப்பித் தர வேண்டும், ஏனென்றால் இது அவனுடையது. மேலும் நாம் நம்மை விட ஏழையான ஒருவரை காணும் வரை நாம் வைத்திருப்பது அனைத்தும் கடனாக பெற்று கொண்டவையே என்று சொன்னார். ஆனால் அவரது சகோதரர் தனது பக்தியுள்ள தந்தையின் தேவையை பார்த்து பிடிவாதமாக இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். காரணம், அவர் மற்றொருவருக்கு அதனை வழங்குவதன் மூலம் அவர் தன்னையே புறக்கணிப்பதாக இருக்கும் என்று நினைத்தார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்து, அதிக தேவையுள்ள ஒருவருக்கு என்னிடம் இருப்பதை நான் கொடுக்கவில்லை என்றால் பெரிய கொடைவள்ளல் என் மீது திருட்டு குற்றம் சுமத்துவார் என அவர் கூறினார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. அசிசியார் அவரது உடலின் தேவைகளை போக்க அவருக்கு உதவி வழங்குபவரிடத்தில் தன்னை விட கூடுதலாக தேவையில் இருப்பவரை கண்டால் அவற்றை அவருக்கு கொடுக்கலாமா என்று முன்கூட்டியே உத்தரவு பெறும் வழக்கம் கொண்டிருந்தார் பிரான்சிஸ். அவர் தன்னை விட அதிக தேவையில் உழலும் ஒருவரை கண்டால் அவருக்கு தனது போர்வையையும் அங்கியையும் புத்தகங்களையும், ஏன் பலிப்பீடத்தின் சாதனங்களையும் கூட பக்தியின் கடமையை நிறைவேற்றிட எப்போதெல்லாம் முடிந்ததோ அப்போதெல்லாம் கொடுக்க தயங்கியது இல்லை. அதிக சுமை சுமந்து செல்லும் ஏழை மக்களை அவர் சந்தித்த போதெல்லாம் அவர்களுடைய சுமைகளை தனது சொந்த பலவீனமாக தோள்களில் ஏற்று சுமப்பது உண்டு. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களை எளிதாக்குவேன். நாளை